வணக்கம். இன்றைய பதிவு எதுக்காக அப்படின்னா, மக்களுடைய மனங்கள் எப்படி இருக்குன்னு நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கேன். சம்டைம்ஸ் அது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையான்னு கூட தெரியாமல் நான் போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் இந்த பதிவும் அதே போல தான். கடவுளை நம்ம மனிதர்கள் எல்லாருமே கும்பிடுறோம். கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது. அது வெவ்வேறு வடிவங்களில் வச்சு வழிபடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கடவுளை வழிபட்டுட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா, மனிதர்கள் ஒழுக்கத்தோட ஒரு சில நியதிகளை ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்றதுக்கு தான் கடவுள்னு ஒன்று மனதில் வச்சு நம்ம வழிபட்டுட்ருக்கோம். அந்த கடவுளை வழிபடும் பொழுது கடவுள் நம்ம அவ்வளோதான். அதுக்கு இடையில் எந்த ஒரு தூதரும் நமக்கு எதையும் கொண்டு கொடுக்க போகிறதும் இல்லை, எடுக்க போகிறதும் இல்லை. அதனால் கடவுளை வழிபடுங்க. மனதுக்குள்ளே உங்களுடைய வழிபாட்டை சொல்லுங்கள், கடவுளை பாருங்கள், போதும். இடையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களையும் இது எதையும் குறிப்பிட்டு சொல்வனா இல்லை, இருந்தாலும் எந்த ஒரு மனிதரையும் கடவுளாக பார்க்காதீங்க. கடவுள் கடவுள் மட்டுமே. இடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆசாமிகள் மட்டுமே. அவர்களை கடவுளாக நினைத்து வழிபடக்கூடிய அந்த முறையை, அந்த எண்ண ஓட்டங்களை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். அவர்கள்தான் கடவுள்னு நினச்சி கடவுளை விட்டுட்டு அவர்களை கடவுளாகவே நினச்சி வழிபட வேண்டிய கடவுளை விட்டுட்டு இடையில இருக்க மனிதர்களை கடவுளாக வணங்காதீர்கள். இது மனிதர்களுடைய மூடத்தனத்தை அதிகப்படுத்துவதற்கான முக்கிய காரணமாக அமையும். மூக்குத்தி அம்மன் படத்தில் சொன்ன மாதிரி தான், கடவுள் நம்மக்கிட்ட பேசணும், நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா இடைத்தரகர்கள் தேவையே இல்லை. டைரெக்டாக நமக்கு செய்யணும் அப்படின்னா கடவுள் நேரடியாக பேசுவார், எதன் மூலமாகவோ செய்வார். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய மனிதர்களை வச்சு கடவுள் எந்த ஒரு விளையாட்டையும் நம்ம கூட விளையாட போகிறதில்ல. அதனால் இடையில் இருக்கக்கூடிய மனிதர்களை கடவுளாக நினச்சி மூடத்தனமாக செயல்படக்கூடிய விஷயங்களை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். நான் போடக்கூடிய இந்த பதிவு நாளைக்கு எனக்கு சில விஷயங்களில் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துமோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய மனது தாங்கவில்லை. ஒரு சில பதிவுகளை பார்க்கும் பொழுது இதை பதிவிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் பதிவிடுறேன். இருந்தாலும் மக்களுடைய மனங்கள் மூடத்தனத்தை நிப்பாட்டிட்டு நேரடியாக கடவுள்கிட்ட உங்களுடைய வழிபாட்டை சொல்லுங்கள். இடையில் இருக்க மனிதர்களை கடவுளாக நினைத்து மூடத்தனமாக செயல்படாதீர்கள். நன்றி.